ஒரு நிமிடம். இப்போது நடக்கும் போராட்டம் உண்மையிலேயே தமிழகத்தின் நீட் ரத்து கோரிக்கையை வலுப்படுத்துமா, இல்லை அதன் வீரியத்தை குறைக்குமா? டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள் என்ன தெரியுமா? கேள்வித்தாள் கசிவு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், போராட்டக்காரர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஆனால் இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் டெல்லி போராட்டம் முடிவடையலாம். ஆனால் தமிழகத்தின் கோரிக்கை இதுவா? இல்லை. தமிழகத்தின் ஒரே கோரிக்கை நீட் வேண்டாம். எனவே டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவு என்ற பெயரில் நமது கோரிக்கையை முன்னிறுத்தினால் தமிழகத்தின் தனிப்பட்ட கோரிக்கையின் வலிமை குறையக்கூடும். அதனால் டெல்லி போராட்டம் முடிந்த பிறகு தமிழகத்திற்கு நீட் வேண்டாம் என்ற கோரிக்கையை வலுவாகவும் தனித்துவமாகவும் முன்வைப்பதே சரியான அணுகுமுறையாக இருக்கலாம். ஏனென்றால் டெல்லியின் கோரிக்கை ஒன்று, தமிழகத்தின் கோரிக்கை வேறு. நீட்டை சட்ட ரீதியாக ரத்து செய்ய உண்மையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன? அடுத்த வீடியோவில் சட்ட ரீதியான சாத்தியக்கூறுகளை ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மாணவர்களும் பெற்றோர்களும் பகிருங்கள். இதுபோன்ற அரசியல் மற்றும் சட்ட விளக்கங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.